வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் 5ஆம் இடத்திலே பிரவேசம் செய்து கொண்டிருந்த இந்த சூரிய பகவான் 6ஆம் இடமான கடகராசிக்குள்ளே நுழைவது உங்களுக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. 6ஆம் இடத்திலே கடகராசியிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்று கொஞ்சம் திரும்புவது தேவையற்ற பிரச்சனைகளிலே உங்களை மாட்டி அவமானம் அப்படிங்கிற டேக்குள்ளே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம். முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்தவங்க ஒத்தோன்னு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போயே சொன்னேன் அப்படின்னு வந்து 2 பேர் வந்து குத்தி காட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாத கடனை கொடுத்து விட்டு அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லும்போது நமக்கு அப்போயே தெரியுங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. செவ்வாய் 7ஆம் இடமான இந்த சிம்ம ராசியிலேருந்து அவர் கன்னி ராசிக்கு மாத கடைசியில் 28ஆம் தேதி மூவ் ஆகிறார். அப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு சில கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், தேவையில்லாத பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிநாதனான சனி பகவானும் வக்கரகதியை அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் அவர் உங்கள் ராசியை நோக்கி வருவதனாலும் சிந்தனை சக்தியை கொஞ்சம் மாற்றி விடுவார். அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக யோசித்து உங்களை விட அனுபவஸ்தாரர்களில் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு செய்யுங்க. அப்படிங்கிறது தான் குரு தன் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதனுடைய இண்டிகேஷன். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு அடுத்தவர்களுக்கு தெரியும் அவர்களையும் கேட்டு செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வைத்து கொண்டீர்கள். ஆனால் இந்த மாதம் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போகக்கூடிய பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். இல்லைனா தேவையற்ற சிக்கல்களை நீங்களே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகிடும்ன்றதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.